அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, இந்த காணொளியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கடந்த 2 காணொளியிலும் ரேவா அமைப்பின் மீது கோவை அலுவலர் சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் திரு சிங்காரம் அவர்கள் எழுப்பியிருந்த பல்வேறு விமர்சனங்களுக்கு, நம்மீது பேசிய கொச்சையான வசனங்களுக்கு பதில் கொடுத்திருந்தோம். கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்று அந்த பதிவிலே குறிப்பிட்டிருந்தோம். நேற்றைய தினம் திரு சிங்காரம் அவர்கள் ஒரு காணொளியிலே அவர்களது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ரேவா அமைப்பு பற்றி எந்த ஒரு விமர்சனமும் வேண்டாம், எந்த செய்தியும் பதிவிட வேண்டாம், எனக்கு அல்லது அந்த மாதிரி செய்தி உங்களுக்கு வந்தாலும் கூட படித்துவிட்டு உடனே அதை டெலிட் செய்து விடுங்கள் என்று சொன்னதோடு, நாம் நம்முடைய பணிகளை, நம்முடைய வேலைகளை பார்ப்போம் என்று சொல்லி இது போன்ற பதிவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நல்லது. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேயே நாம் சொன்னோம். இப்போது சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நம்முடைய நிர்வாகிகளும் நம்முடைய உறுப்பினர்களும் அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதை, அந்த விமர்சனங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பதிவுகளை இதோடு நிறுத்திக்கொள்வோம். ஒருவேளை மீண்டும் இது போன்ற விமர்சனங்கள் தொடர்ந்தால் அதற்கேற்ப அந்தந்த நேரத்தில் தகுந்த மாதிரியான விளக்கங்களையும் பதில்களையும் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். ஏனென்று சொல்லி கேட்டால், நமக்கும் பல்வேறு பணிகள் நம் முன்னே இருக்கிறது. நம்முடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியிருக்கு, விரைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவையற்ற விமர்சனங்களுக்கு நம்மளது நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று முதலிலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கு ஊதிய ஒப்பந்தங்களில் ஏற்படக்கூடிய உயர்வுகளை ஓய்வூதியத்திலே உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நம்முடைய வழக்கு 2015ஆம் ஆண்டு தொடரப்பட்டது. வழக்கு எண் WPMD 20-568/2015 என்ற அந்த வழக்கு. அந்த வழக்கிலே பல்வேறு விசாரணைகள் நடந்து முடிந்திருக்கிறது. இதுவரை 62க்கும் மேற்பட்ட விசாரணைகள் நடந்திருக்கிறது. அந்த விசாரணையுடைய இடையிலேயே 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நமக்கு வழங்கப்படக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் என்பது மாத கடைசியிலே வழங்கப்பட்டது. 2-3 தவணைகளாக வழங்கப்பட்டது. ஆகவே அதை எதிர்த்து மண்டல கோட்ட தலைமையகங்களிலே ஒரு 13 நாள் பிரம்மாண்டமான காத்திருப்பு போராட்டத்தை நாம் நடத்தினோம். நம்முடைய 20-568 வழக்கு விசாரணைக்கு வருகின்ற போது இன்றைய தேதி வரை இந்த மாத பிப்ரவரி மாத ஓய்வூதியம், 2017 பிப்ரவரி மாத ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்று நம்முடைய வழக்கறிஞர்கள் நீதியரசரிடம் சொன்னபோது, நீதியரசர் உடனடியாக நீங்கள் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்யுங்கள், நான் அதன் அடிப்படையிலே உத்தரவிடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் கடந்த 20-3-2017 அன்று WMPMD 3795/2017 என்ற வழக்கை நாம் தாக்கல் செய்தோம். 21-3-2017 அன்று நீதியரசர் அதிலே ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார். ஓய்வூதியர்களுக்கு முறையாக எந்த தடையுமின்றி முழுமையாக ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தார். அதை ஏற்றுக்கொண்ட நிர்வாகமும் பென்ஷன் ட்ரஸ்ட்டும் பிரதி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாக நாங்கள் ஓய்வூதியம் வழங்கிவிடுகிறோம் என்று உறுதியளித்தார்கள். 26ஆம் தேதி நமக்கு பென்ஷனிலே வரவு வைக்கப்பட்டது. நம்முடைய காத்திருப்பு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து திரும்பினோம்.
2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதிகளிலே நாம் அந்த ஓய்வூதியத்தை பெற்று வந்தோம். 2019 பிரதி மாதம் 5ஆம் தேதி பென்ஷன் என்பதை நம்முடைய போராட்டத்தின் மூலமாக பெற்றோம். அதை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம். இப்போது அந்த வழக்கு இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. மாண்புமிகு நீதியரசர்கள் ஜி.ஆர். சாமிநாதன், கே. ராஜசேகரன் என்ற அந்த இருவரும் அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த விசாரணை பற்றி சொல்லுகின்ற போது இதற்கிடையில் நடந்த 2-3 விஷயங்களை சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும். நம்முடைய வழக்கு தொடுத்த அதே காலகட்டத்தில் நமக்கு முன்பாக திருச்சி பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, மருதமுத்து, ஜெயச்சந்திரன் போன்றவர்கள் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு 14-173/2015 என்ற வழக்கை இதே கோரிக்கைக்காக மதுரை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்கு ஒரு 3-4 விசாரணைகள் முடிந்த நிலையில் 10/8/2020 அன்று நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார், அதாவது டிஸ்மிஸ் செய்தார். அந்த அடிப்படையில் அதற்கு பிறகான நம்முடைய வழக்குடைய விசாரணையிலே அரசு தரப்பிலும் நிர்வாக தரப்பிலும் இருந்து திருச்சி பேரவையினுடைய வழக்கு தள்ளுபடியாகிவிட்டது, அதே போன்ற வழக்காக இது இருப்பதால் இதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதம் செய்தார்கள். அந்த வாதத்திலே நிர்வாக தரப்பிலே அதற்கு ஆஜரானவர் மதுரை மண்டலத்தினுடைய சட்ட மேலாளராக இருந்து ஓய்வு பெற்ற, பெயர் சொல்ல விரும்பவில்லை, அந்த அதிகாரி கும்பகோணம் கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் சார்பாக அந்த வழக்கிலே ஆஜராகி நம்முடைய வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய வழக்கினுடைய திறமையான வாதத்தினால் அந்த தள்ளுபடி செய்வது என்பது நிறுத்தப்பட்டது மட்டுமல்ல, எந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதோ அதை நீங்கள் மேல்முறையீடு செய்யுங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் நம்முடைய அமைப்பு ரிட் அப்பீல் MD 888/2023 என்ற அந்த வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கினுடைய பல்வேறு விசாரணைகள் முடிந்து இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. நம்மை பொறுத்தவரை இந்த ஊதிய ஒப்பந்த உயர்வுகளை பென்ஷனிலே வழங்க வேண்டும் என்ற அடிப்படையை நாம் கேட்பதற்கு எப்போது அரசு ஊழியர்களைப் போல, மின்வாரிய ஊழியர்களைப் போல, இதர ஊழியர்களைப் போல ஊதியக்குழு உயர்வு வந்தாலோ, ஒப்பந்த உயர்வு வந்தாலோ, ஓய்வூதியத்தில் அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற விதியோ என்ற சட்டம் என்ற சரத்தோ அந்த நடைமுறையே நம்முடைய போக்குவரத்து பென்ஷன் திட்டத்தில் இல்லாத காரணத்தினால் நாம் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறோம். 98 இந்த பென்ஷன் திட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு ஏற்பட்டிருக்கூடிய பல்வேறு ஒப்பந்தங்களை, பலகட்ட ஒப்பந்தங்களை சுட்டி காட்டியிருக்கிறோம். குறிப்பாக அரசை பொறுத்தவரை நம்முடைய விசாரணையுடைய இறுதி கட்டத்திலே 13/4/2015 அன்று ஏற்பட்ட 15ஆம் ஆண்டு ஒப்பந்தம் இறுதி தீர்ப்பு வந்துவிடும் என்ற நிலையில் அரசாங்கம் இறுதி தீர்ப்பு வந்தால் முழுமையாக ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டியது இருக்கும் என்ற அடிப்படையில் 1/9/2010க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 15% பென்ஷனை உயர்த்தி வழங்குவதாகவும் அதை 2015 ஏப்ரல் மாதத்தில் இருந்து அமுல்படுத்துவதாகவும் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். ஒப்பந்தத்திலும் அதை ஒப்பந்தமாக ஆக்கி அது வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்மை பொறுத்தவரை 2015 மட்டுமல்ல, 2007, 2010, 2013, 2016, 2019 என்ற அந்த ஒப்பந்த உயர்வுகளை சமீபத்தில் ஏற்பட்டிருக்கூடிய 2023 ஒப்பந்த உயர்வை இவைகளை பெறுவதற்குண்டான நடவடிக்கைகளை, தேவையான ஆவணங்களை, தஸ்தாவேஜுகளை நாம் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளை தாக்கல் செய்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வழக்கிலே விரைவாக நடவடிக்கை எடுத்து வெற்றி பெறக்கூடிய அந்த சூழலிலே இருக்கிறது. இதற்கு இடையில் கடந்த 19/9/2018 அன்று விசாரணையில் நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள் நம்முடைய வழக்கிலே எதிர்மனுதாரராக இருக்கக்கூடிய பென்ஷன் ட்ரஸ்ட்டு 1வது எதிர்மனுதாரர், 2வது மனுதாரராக இருக்கக்கூடிய அரசு செயலாளர்
இது இருவரில் அரசு செயலாளர் தரப்பில் இருந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை. இத்தகைய விசாரணை நடந்திருக்கிறது. ஆகவே அடுத்த வாய்தா 3/10/2018 வாய்தாவுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது போக்குவரத்துறை செயலாளர் நேரிலே ஆஜராக அறிவுறுத்த வேண்டியிருக்கும் அல்லது 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பித்தார் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய வழக்கு ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்திலே உயர்த்தி பெறுவதற்குண்டான நடவடிக்கையை சட்ட நடவடிக்கையை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பல்வேறு களப்போராட்டங்களிலும் அதை முன்னுக்கு கொண்டு வந்து அதை கோரிக்கையாக வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையிலே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய விசாரணையிலே நமது மூத்த வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் சென்னையில் இருந்து காணொளி வாயிலாகவும் மதுரை வழக்கறிஞர் ராகுல் அவர்கள் நேரடியாகவும் அந்த வழக்கு விசாரணையில் கலந்து கொண்டார்கள். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த விசாரணைகளிலே அரசு தரப்பினுடைய அட்வொகேட் ஜெனரல் வீரகதிரவன் அவர்கள் இன்றைய வழக்கிலே ஆஜராகவில்லை. ஆகவே நிர்வாக தரப்பிலே இருந்து அரசு தரப்பிலே இருந்து அவகாசம் கேட்டதனுடைய அடிப்படையில் இந்த மாதம் 18ஆம் தேதி 18/6/2025க்கு இறுதி விசாரணை என்று கூறி ஒத்திவைத்திருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மை பொறுத்தவரை இதர அமைப்பினுடைய விமர்சனங்களுக்கு நம்மீது இன்றைக்கு பல்வேறு விமர்சனங்கள் வருகிறது. கோவை பேரவை மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு நம்முடைய அமைப்பை குறிவைத்து பலகட்டமான விமர்சனங்களை நமக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவைகளையெல்லாம் நாம் புறக்கணிப்போம். நமக்கு சாதகமான அல்லது நமக்கு ஆதரவான நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுகின்ற விமர்சனங்களாக இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்மை சிறுமைப்படுத்தக்கூடிய நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு விமர்சனங்களாக இருந்தாலும் அதை புறந்தள்ளுவோம். நம்முடைய உறுப்பினர்களை நம்முடைய மூத்த தலைவர்கள் மூத்த அறிஞர்கள் சொன்னதைப் போல மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார்களே, அதை போல நம்முடைய ஓய்வு பெற்ற உறுப்பினரிடம் செல்வோம், நேரடியாக செல்வோம். நேரடியாக செல்ல முடியாவிட்டால் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளை நம்முடைய அமைப்பினுடைய சாதனைகளை பணிகளை அவர்களுக்கு எடுத்து கூறுவோம். மேலும் மேலும் ஒரு பலம் வாய்ந்த ரேவா அமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கையில் நாம் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை எனக்கு வெளியிடுவதற்கு அனுமதித்த நம்முடைய மாநில மைய நிர்வாகிகளுக்கு நன்றியை கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.